தேமுதிக கட்சி தலைவரான விஜயகாந்த் அவர்கள் இறந்த நிலையில இப்போ அவரோட இறப்புல நிறைய மர்மமான கேள்விகள் எழும்பப்பட்டிருக்கு. அதுதான் இப்ப சர்ச்சைக்குரிய விஷயமா இன்னைக்கு கேட்கப்பட்டு வருது. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் போன மாதம் 28ஆம் தேதி இயற்கை எழுந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அஞ்சலி செலுத்திக்கிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையிலுமே அவர் இறந்த நிலையை நம்மளால ஏத்துக்கவே முடியல. அப்படி இருக்கையில ஒரு பர்சன் இவரோட இறப்பை பத்தி கண்ணீர் மழுங்க ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்திருக்காரு. பத்தி தான் சொல்ல போறேன். ஆபரேஷனுக்கு அப்புறம் அவருக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நடந்துருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு இவ்ளோ பெரிய நிலைமையில அவர் தள்ளப்பட்டிருப்பாரா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். பிகாஸ் இப்படி தளர்ந்து போற அளவுக்கு அவரோட உடல் அமைப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவருக்கு விருப்பமான பர்சன் எல்லாம் மீட் பண்ணி இருந்திருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் உடல்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். பிகாஸ் அவங்க கிட்ட சகஜமா பேசியிருந்திருப்பாரு. ஆனா அதுக்கான வாய்ப்புமே இவங்க கொடுக்கல. இப்படின்னு பல கேள்விகள் எனக்குள்ள இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு டைரக்டர் S.A. சந்திரசேகர் அவர்கள் பகிர்ந்திருக்காரு. இந்த விஷயத்துல அவர் யாரையுமே பாயிண்ட் அவுட் பண்ணல அப்படிங்கறத தெளிவாவே சொல்லியிருக்காரு. இத பத்தி மக்களான நீங்க என்ன நினைக்கிறீங்க? திடீர்னு விஜயகாந்தோட விஷயம் இவ்வளவு ஜவ்வா இழுக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்ப அவரோட மரணத்துல நிறைய கேள்விகள் இருக்கா அப்படிங்கறத இந்த இடத்துல பதிவு பண்றேன். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.